ஒரு பெரிய அளவில் ஓப்பனிங் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு இருக்க போகிறது. தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்தது கிடையாது. ஆனால் வந்து விக்ரம் அவர்களுக்கு நடக்கப் போகிறது. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து தங்கலான் திரைப்படம் கிரியேட் பண்ணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ என்னடா தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் பேசுகிறானே, என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருக்கும். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் தங்கலான் திரைப்படத்தோட வசூலை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தங்கலான் திரைப்படத்தோட வசூலை பற்றி பேசிடலாம். தங்கலான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15 உலகம் முழுவதும் வெளியானது. பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படத்தோட தி மேண்டி காலனி 2 திரைப்படம் வெளியாச்சு. ஸோ தி மேண்டி காலனி 2 திரைப்படம் வெளியானதால் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனாலும் இந்த வசூல் ரீதியாக கொஞ்சம் கூட கம்மியாகலை. ஸோ தமிழகத்தை தாண்டி மற்ற ஸ்டேட்டில் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகமாகவே இருந்தது. உலக அளவில் தங்கலான் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 30 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சது. இது வந்து மிகப்பெரிய வசூலாக பார்க்கப்பட்டது. ஸோ தமிழகத்தில் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு ஓரளவு கலவையான விமர்சனங்கள் பெற்றாலுமே தெலுங்குலும் சரி ஆந்திராலும் சரி இந்த திரைப்படத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. எப்படி வந்து தன்னோட ஒரு ஹீரோ திரைப்படம் தெலுங்கு ஸ்டேட் ஹீரோ திரைப்படம் வெளியானால் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. அதே மாதிரி வந்து பாசிட்டிவான விமர்சனமும் கொடுத்தாங்க. ஸோ தங்கலான் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டே வசூலும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் இன்க்ரீஸ் ஆகி வீக் டேஸில் வந்து படத்தோட வசூல் வந்து குறைய வந்து தொடங்கியது. ஆக மொத்தத்தில் வந்து 15 ரிலீஸ் ஆன தங்கலான் இன்னைக்கு வந்து 27 13 நாட்கள் முடிவில் வந்து தங்கலான் திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குன்னா 140 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அஃபிஷியலாக வந்து விக்ரம் அவர்களே லேட்டஸ்ட்டாக நடந்த ஹிந்தி ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க தங்கலான் திரைப்படம் 100 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ வந்து ஓடிடி ரைட்ஸ் அதுக்கப்புறமா டிஜிட்டல் ரைட்ஸ் அது எல்லாமே சேர்த்துனாலே வந்து தங்கலான் திரைப்படம் 200 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த வசூல் வந்து மீண்டும் வந்து ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாகவே ஒரு திரைப்படம் வந்து இந்த 1000 கோடி வசூல் 500 கோடி வசூல் பெறணும்னா ஸோ தமிழ் சினிமாவில் மட்டும் வெற்றி பெற்ற கிடையாது. அது வந்து நார்த் இந்தியாவில் வந்து பெருசாக வந்து பேசப்படணும். ஏன்னா வந்து இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழி ஹிந்தி. ஸோ ஹிந்தியில் வந்து அதிகமாக பேசப்பட்டால் மட்டுமே வந்து ஒரு திரைப்படம் வந்து ஹிட் அடிக்கும், ஒரு 1000 கோடி வசூல் வந்து நெருங்கும். அதே மாதிரி தான் வந்து தங்கலான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஹிந்திலையும் வந்து ஒரே நாளில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் வந்து அந்த படத்தை வந்து எல்லா லாங்குவேஜிலும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் தங்கலான் திரைப்படம் அந்த இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சவுத் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிட்டு ஓவர்சீஸ்லேயும் வந்து இந்த திரைப்படத்தை தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்னைக்குன்னா ஆகஸ்ட் 31 தான் வந்து ஃபர்ஸ்ட் தங்கலான் திரைப்படம் ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க் தான் வந்து பயங்கரமாக வந்து போய்கொண்டு இருந்து ப்ரெஸ் மீட்லாம் வந்து சமீபத்தில் தான் வந்து நடந்து முடிந்தது. அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் வந்து தங்கலான் திரைப்படம் தமிழ்நாட்டில் வந்து 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழ்நாடை தாண்டி வெளி ஸ்டேட்டில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து தங்கலான் திரைப்படம் வந்து ஹிந்திலையும் வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 30 ரிலீஸ் ஆகும் தங்கலானுக்கு வந்து ஹிந்தியில் வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா தங்கலான் திரைப்படம் ஓரளவு நல்ல புக்கிங் வந்து ஹிந்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஹிந்தியில் வந்து புக்கிங் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 72% ஆஃப் சீட்ஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு மேசிவ் நம்பர் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 82% தான் வந்து புக் ஆகி இருந்தது. ஆனால் ஹிந்தியில் வந்து 72%. இது வந்து பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. அதனால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் ஓரளவு நல்ல விமர்சனங்களே லைக் வந்து தமிழில் வந்து இந்த திரைப்படம் எப்படி வந்து பாசிட்டிவ் லைட்டாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சோ அதே மாதிரி வந்து ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்தாலே போதும் ஒரு பயங்கரமான வசூல் வந்து கிடைத்துவிடும். கண்டிப்பாக வந்து 80 கோடி வந்து வசூல் வந்து ஹிந்தியில் வந்து அடிக்கும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து படக்குள்ள வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து தங்கலான் திரைப்படம் ஹிந்தியில் வந்து 80லிருந்து 100 கோடி வசூல் செஞ்சு விட்டால் ஆக மொத்தத்தில் வந்து 300 கோடி வசூலில் வந்து தங்கலான் திரைப்படம் இணைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் தங்கலான் திரைப்படம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெரிய அளவில் ஓப்பனிங் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு இருக்க போகிறது. தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்தது கிடையாது. ஆனால் வந்து விக்ரம் அவர்களுக்கு நடக்க போகிறது. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து தங்கலான் திரைப்படம் கிரியேட் பண்ணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். ஸோ என்னடா
என்னடா தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் பேசுகிறானே, என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பம் அது இருக்கும். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். அது மட்டும் இல்லாமல் தங்கலான் திரைப்படத்தோட வசூலை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து தங்கலான் திரைப்படத்தோட வசூலை பற்றி பேசிடலாம். தங்கலான் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது. பெரும் எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படத்தோட தி மேண்டி காலனி 2 திரைப்படம் வெளியாச்சு. ஸோ தி மேண்டி காலனி 2 திரைப்படம் வெளியானதால் வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனாலுமே இந்த வசூல் ரீதியாக கொஞ்சம் கூட கம்மியாகலை. ஸோ தமிழகத்தை தாண்டி மற்ற ஸ்டேட்டில் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகமாகவே இருந்தது. உலக அளவில் தங்கலான் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டே மட்டுமே 30 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சது. இது வந்து மிகப்பெரிய வசூலாக பார்க்கப்பட்டது. ஸோ தமிழகத்தில் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு ஓரளவு கலவையான விமர்சனங்கள் பெற்றாலுமே தெலுங்குலையும் சரி ஆந்திராலும் சரி இந்த திரைப்படத்தை பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. எப்படி வந்து தன்னோட ஒரு ஹீரோ திரைப்படம் தெலுங்கு ஸ்டேட் ஹீரோ திரைப்படம் வெளியானால் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி வந்து பயங்கரமாக வந்து கொண்டாடினாங்க. அதே மாதிரி வந்து பாசிட்டிவான விமர்சனமும் கொடுத்தாங்க. ஸோ தங்கலான் திரைப்படம் ஃபர்ஸ்ட் டேவை விட செகண்ட் டே வசூலும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் இன்க்ரீஸ் ஆகி வீக் டேஸில் வந்து படத்தோட வசூல் வந்து குறைய வந்து தொடங்கியது. ஆக மொத்தத்தில் வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் ஆன தங்கலான் இன்னைக்கு வந்து 27ஆம் தேதி 13 நாட்கள் முடிவில் வந்து தங்கலான் திரைப்படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குன்னா 140 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அஃபிஷியலாக வந்து விக்ரம் அவர்களே லேட்டஸ்ட்டாக நடந்த ஹிந்தி ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க தங்கலான் திரைப்படம் 100 கோடிக்கும் மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ வந்து ஓடிடி ரைட்ஸ் அதுக்கப்புறமா டிஜிட்டல் ரைட்ஸ் அது எல்லாமே சேர்த்துனாலே வந்து தங்கலான் திரைப்படம் 200 கோடிக்கு மேலே வந்து வசூல் செஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த வசூல் வந்து மீண்டும் வந்து ட்ரிபிள் மடங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாகவே ஒரு திரைப்படம் வந்து இந்த 1000 கோடி வசூல் இல்லை 500 கோடி வசூல் பெறணும்னா ஸோ தமிழ் சினிமாவில் மட்டும் வெற்றி பெற்ற கிடையாது. அது வந்து நார்த் இந்தியாவில் வந்து பெருசாக வந்து பேசப்படணும். ஏன்னா வந்து இந்தியாவில் அதிகமாக பேசப்படும் மொழி ஹிந்தி. ஸோ ஹிந்தியில் வந்து அதிகமாக பேசப்பட்டால் மட்டுமே வந்து ஒரு திரைப்படம் வந்து ஹிட் அடிக்கும், ஒரு 1000 கோடி வசூல் வந்து நெருங்கும். அதே மாதிரி தான் வந்து தங்கலான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஹிந்திலையும் வந்து ஒரே நாளில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் வந்து அந்த படத்தை வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் தங்கலான் திரைப்படம் அந்த மாதிரி இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சவுத் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓவர்சீஸ்லேயும் வந்து இந்த திரைப்படத்தை தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என்றைக்குன்னா ஆகஸ்ட் 31ஆம் தேதி தான் வந்து ஃபர்ஸ்ட் தங்கலான் திரைப்படம் ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆக போகிறது. அதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க் தான் வந்து பயங்கரமாக வந்து போய்கொண்டு இருந்து ப்ரெஸ் மீட்லாம் வந்து சமீபத்தில் தான் வந்து நடந்து முடிந்தது. அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் வந்து தங்கலான் திரைப்படம் தமிழ்நாட்டில் வந்து 100 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழ்நாடை தாண்டி வெளி ஸ்டேட்டில் வந்து இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து தங்கலான் திரைப்படம் வந்து ஹிந்திலையும் வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க. 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் தங்கலானுக்கு வந்து ஹிந்தியில் வந்து புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா தங்கலான் திரைப்படம் ஓரளவு நல்ல புக்கிங் வந்து ஹிந்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஹிந்தியில் வந்து புக்கிங் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 72% ஆஃப் சீட்ஸ் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து தங்கலான் திரைப்படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து புக் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து ஒரு மேசிவ் நம்பர் தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து 82% தான் வந்து புக் ஆகி இருந்தது. ஆனால் ஹிந்தியில் வந்து 72%. இது வந்து பெரிய நம்பராக பார்க்கப்படுகிறது. அதனால் ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் ஓரளவு நல்ல விமர்சனங்களே லைக் வந்து தமிழில் வந்து இந்த திரைப்படம் எப்படி வந்து பாசிட்டிவ் லைட்டாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சோ அதே மாதிரி வந்து ஹிந்தியில் வந்து இந்த திரைப்படம் வந்தாலே போதும் ஒரு பயங்கரமான வசூல் வந்து கிடைத்துவிடும். கண்டிப்பாக வந்து 80 கோடி வந்து வசூல் வந்து ஹிந்தியில் வந்து அடிக்கும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து படக்குள்ள வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் வந்து தங்கலான் திரைப்படம் ஹிந்தியில் வந்து 80லிருந்து 100 கோடி வசூல் செஞ்சு விட்டால் ஆக மொத்தத்தில் வந்து 300 கோடி வசூலில் வந்து தங்கலான் திரைப்படம் இணைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் தங்கலான் திரைப்படம் பார்த்துட்டீங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் தக்கத்துக்கு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப்